பண்டாரவல கோணமுட்டாவ ஹப்புத்தல கீழ்பிரிவு ஃபேக்டரி டிவிஷன் பகுதியில் இன்று முற்பகல் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த கடும் மழையை அடுத்து மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் 35 குடும்பங்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு கோணாமுட்டாவை தமிழ் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக பாடசாலையில் தங்கியிருக்க முடியாத நிலையில் ஒரு மாத காலத்தின் பின்னர் மீண்டும் தமது சொந்த குடியிருப்புகளுக்கு மக்கள் திரும்பினர். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநியோகிப்பதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் 1640 கூரை தகடுகள் தோட்ட நிர்வாகத்துடன் கையளிக்கப்பட்டது. கூரை தகடுகள் தோட்ட நிர்வாகத்தோடு கையளிக்கப்பட்டு 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமக்கு இதுவரை கூரை தகடுகள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து மக்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் வழங்கப்பட்ட கூரை தகடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க விடாத வகையில் அரசியல் அழுத்தங்கள் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது செந்தில் தொண்டமான் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த தகரத்தை மண்சரிவில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. அத கொடுத்த தகரத்தை அந்த அரசாங்கத்துல இருக்கிற நேரம் இசு பண்ண தகரம் ஏன் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தோட்ட உட்கட்டமைச்சராக திகாம்பரம் ஐயா அவர்கள் ஏன் எங்களை கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. எங்களுக்கு இந்த தகரம் கொடுக்கணும் அப்படிங்கறத எங்கூட்டு கோரிக்கை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த தவறத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லி பாதி பேரைய சொல்றாங்க. கொடுக்க வேணான்னு எங்களுக்கு தவறம் வேணும், நாளைக்கு கட்டாயமா வேணும். கௌரவ அமைச்சர் செந்தில் தொண்டமான் கொடுத்த தகரம், அந்த தகரத்தை எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, யார் வந்திருந்தாலும் சரி, தோட்ட தொழிலாளிக்கு கண்டிப்பா கையளிக்கணும். கோணமுட்டா தோட்டத்துல 35 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம அதுங்களுக்கு 1640 தகரம் செந்தில் கொடுத்திருக்காரு. அந்த தகரத்தை மக்களுக்கு இதுவரைக்கும் கையளிக்கல.